Velamal Engineering College, Computer Science Engineering, admissions open for 2026. அம்பாசமுத்திரம் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா அவர்கள் அளித்திருந்த ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டு விட்டது. அந்த ராஜினாமாவை இன்று முதல் ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்த நடவடிக்கை அது அரசிதழில் அதை பதிவு செய்ய வேண்டும். அதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துட்டே இருக்கிறாங்க. இது தொடர்பாக விமர்சனங்களும் வைக்கப்படுது. அவர்கள் வந்தால் அவர் கொடுக்கிற கடிதத்தின் அடிப்படையில் ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்கிறோம். அதை தவிர்த்து எனக்கு கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. சபாநாயகர் என்பதை தாண்டி தாவேகாவுடைய நிர்வாகியா நீங்க சொல்லக்கூடியது இந்த குதிரை பேரம் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியா விமர்சனங்களா வைக்கப்பட்டு வருகிறது. கட்சி சார்ந்தவர்கள் தங்கள் கருத்துக்களை அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற பேரவைத் தலைவர் என்கின்ற முறையில் சட்டத்திற்கு உட்பட்டு, விதிகளுக்கு உட்பட்டு, சட்டமன்ற மரபுக்கு உட்பட்டு என்னிடம் அளிக்கப்படுகிற கடிதங்கள் சட்டத்திற்கு உட்பட்டவையாகவும், சட்ட விதிமுறைகள் உட்பட்டவையாகவும், சட்டசபை விதிகளுக்கு உட்பட்டவையாக இருக்கிறதா என்று பார்த்துத்தான் நான் முடிவெடுக்கிறேன். அந்த வகையில் இந்த ராஜினாமா கடிதங்கள் முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவசர நேரத்தில் முடிவெடுக்குமா? காலையில கொடுத்தாரு, மதியமே ஏற்றுக்கிறோம். இதற்கென்று காலக்கெடு எதுவும் கிடையாது. விதிமுறை என்ன சொல்றால் சபாநாயகர் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நான் உடனே முடிவெடுத்திருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு உங்ககிட்ட நேரில் பார்த்து வலியுறுத்தினாங்க. அவங்க கொடுத்த மனுவில் என்ன இருக்கு, நீங்க பரிசீலிக்கிறீங்களா? அவர்கள் மனு அளித்திருக்கிறார்கள். அதை படித்து பார்த்துக் கொண்டு ஆய்வில் இருக்கிறது. உரிய நடவடிக்கைகள் அது தொடர்ச்சியாக எடுக்கப்படும். அதுக்கு எப்ப சார் பதில் எதிர்பார்க்கலாம் அவர்களுடைய சிறப்பு கடிதத்திற்கு? இதற்கெல்லாம் காலக்கெடு என்று ஒன்று கிடையாது. அவசியம் கருதியோ அல்லது தேவை கருதியோ உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்றால் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சட்டமன்ற உறுப்பினர் சந்திக்க நேரம் கேட்டுக்கிறாங்களா சார்? இதுவரை யாரும் கேட்கவில்லை. வந்தால் என் வரவேற்பறை எப்போதும் யாருக்கும் தயாராக இருக்கிறது. அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா அவரினுடைய ராஜினாமா ஏற்கப்பட்டு விட்டதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் சொல்லியிருக்காரு. செய்தியாளர்கள் சந்திப்பில் எழுப்பப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் விடையளிச்சதை பார்த்தோம். அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையாவினுடைய ராஜினாமா பேரவை விதிகளுக்கு உட்பட்டே ஏற்கப்பட்டிருப்பதாக விளக்கத்தையும் கொடுத்தாரு. அதையும் பார்த்தோம். Velamal Engineering College, Artificial Intelligence and Data Science, admissions open for 2026.